நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 1 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார்: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தன் சீடர்களை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அன்று தன்னுடைய சீடர்களை பார்த்து எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதே போல இதோ இன்றைய நாளில் அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆராதனைக்குரியவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். இதோ உள்ளம் கலங்காதீர்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு உன்னதமான அழைப்பினை கொடுக்கும் தெய்வம். இதோ உள்ளம் கலங்கியவர்களாக என்ன செய்வதென்று நாம் முழித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில், குழப்பத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் இது நம்மை பார்த்து சொல்கிறான்: உள்ளம் கலங்காதீர்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ள குமுறல்கள், உங்களுடைய கலக்கங்கள், பாரங்கள், மனச்சுமைகள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். இதோ இந்த ஆண்டவர் நம் மீது கவலை கொண்டவராக இருக்கிறார். ஆகவே நம் மீது அக்கறையும் கவலையும் கொண்டிருக்கக்கூடிய கடவுளிடத்தில், இயேசுவே, ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம், புகழுகின்றோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அப்பா, நீர் வல்லவர், தூயவர், எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துபவர், எங்களுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்பவர். வல்லவரே, தூயவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இதோ நம்முடைய கடவுள் தூயவர், தூயவர். இதோ துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். யாரெல்லாம் தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே கடவுளை காண முடியும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆகவே தூயவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு அன்பு செய்வாயாக என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆகவே இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை, இயேசுவே தெய்வமே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றோம், முழு பெலனோடு ஆராதிக்கின்றோம், முழு ஆற்றலோடு ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, வல்லவரே, நல்லவரே, என்னை காண்பவரே, என்னை வழி நடத்துபவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய வாழ்வை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதிக்கின்றோம் அப்பா, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆய்ந்தறிபவரே, எங்கள் மீது கருணை கொண்டிருப்பவரே, இதோ எங்களுடைய பாரங்களை எல்லாம் இலகுவாக மாற்றுபவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த உன்னதமான நாளில், உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் எங்களுடைய இதயத்தின் பாரங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் பாரத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த கவலை ஆண்டவரே, வேலை வாய்ப்பினை குறித்த கவலை ஆண்டவரே, உடல் சார்ந்த நோய்கள் ஒரு புறம் ஆண்டவரே, படுத்தால் எங்களுக்கு உறக்கம் வருவதில்லை ஆண்டவரே,
பல்வேறு விதமான மனப்பாரங்கள், பல்வேறு விதமான கவலைகளால் நாங்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, எங்களை கண்ணோக்குவீரப்பா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய வாழ்வை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னதமான காரியங்களை பின்பற்ற வேண்டிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சாட்சிகளாக எங்களை நிலைநிறுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, தூயவரே, ஒரு கொடுத்தவரே, ஒரு மாற்றுபவரே, முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருப்பவரே, அரணாக கோட்டையாக இருப்பவரே, எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பத்தையும் தூதர்களை கொண்டு வேலி அமைத்து காப்பவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படியே சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, நான் வந்த வண்ணம் செல்லாதபடி, வெறுமையாய் செல்லாதபடி என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு உணர்வுகளோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளை உம் பாதம் முன்வைத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 1 நம்முடைய வாழ்வை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, உள்ளம் கலங்க வேண்டாம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சூழலில் உள்ளம் கலங்கியவர்களாக இருக்கிறோம். படுத்தா அப்படியே தூக்கம் வரலை, ஒரே கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை. இதோ 25 ஆண்டுகளாக என் மகளை வளர்த்திருக்கிறேனே, ஆனால் என் மகன் என்னோட சொல்படி கேட்கலையே, நான் விரும்புகிறவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று அப்படியே ஒத்த காலில் நிற்கிறா ஃபாதர் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய மகளை குறித்து பெற்றோர்கள் அப்படியே கலக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு தாய் என்னோட பகிர்ந்து கொள்கிறாங்க, ஃபாதர் என் மகளை அப்படியே பார்த்து வளர்த்தேன் ஃபாதர், ஆனால் இன்னைக்கு என் சொல் பேச்சை கேட்கல. யாரோ ஒரு பையன் எந்த ஊர்லேருந்து வந்தான்னு தெரியல, அந்த வேலைக்கு போன இடத்துல பழக்கம் ஃபாதர், இன்றைக்கு அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒத்த கால நிற்கிறா ஃபாதர். நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் உனக்கு நல்லது நான் பார்த்து வச்சேன்ப்பா, இனி வரக்கூடிய காலங்களில் அம்மா நான் உனக்கு நல்லதானே பார்த்து வைப்பேன், உனக்கு ஏதாவது ஒன்று தீங்கு விளைவிப்பேனா, என் பேச்சை கேளுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் என் நீ உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் விரும்புகிறவ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படியே வீம்போட அப்படியே நிற்கிறா ஃபாதர் என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய அப்படியே கலக்கத்தை
கவலையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதை பிரியமானவர்களே நான் கடந்த வாரத்தில் நான் வந்து அனுபவித்தேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே போல எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கலக்கத்தோட பாரத்தோடு இருக்கிறோம். உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னைக்கு என் உடல் நோய் சரியாயிடாதா, நாளைக்கு சரியாயிடாதா, இந்த மருத்துவர் குணமாக்க மாட்டாரா, இந்த ஆண்டவர் எனக்கு வந்து சுகம் கொடுக்க மாட்டாரா என்கிற ஒரு விதமான கவலை, ஒரு விதமான ஏக்கம், ஒரு விதமான பாரத்தோடு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா வாழ்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உள்ளம் கலங்காதே, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள், என்னிடத்தில் நம்பிக்கை கொள் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியினுடைய பின்புலத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 ஏசாண்டவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே வந்து சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இது இறுதி ராவுணவு. அந்த இறுதி ராவுணவில் சீடர்களுடைய பாதங்களை வந்து கழுவக்கூடிய அந்த நிலை. இப்போ ஆண்டவர் சொல்ல போகிற என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து யூதர்களால் நான் வந்து சிறை பிடிக்கப்படுவேன், நான் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவேன், உங்களோட நான் வந்து கூட இருக்க முடியாது, நான் ரொம்ப நாள்லாம் உங்களோட கூட இருக்க முடியாது, நான் உங்களை விட்டு போயிடுவேன். ஆனால் நீ கவலைப்படக்கூடாது. எனக்கு எப்படி துன்பம் வந்ததோ, நெருக்கடி வந்ததோ, வேதனை வந்ததோ, அவமானங்கள் வந்ததோ, காயங்கள் ஏற்பட்டனதோ, அதே போல உங்களையும் காயப்படுத்துவார்கள், உங்களையும் வேதனைக்குள்ளாக நெருக்கடிக்குள்ளாக உங்களை வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா நான் அப்பா கிட்ட போகிறேன், அப்பா உங்களுக்கு வந்து நிறைய அறைகள் உங்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் உங்களை வந்து அழைத்துட்டு போவேன், அதுக்காக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தக்கூடியதை நாம் வந்து இங்கு பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன், இது வந்து தந்தை கிட்ட போகிறாரு. அந்த இடத்துல இது வந்து உலகத்தில் வாழ்கிறது போல நிறைய அறைகள் இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும் என்பதல்ல அர்த்தம். மாறாக விவிலிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, தந்தையினுடைய இறையாட்சியில் எல்லாருக்குமே இடம் உண்டு. யாரெல்லாம் கடவுள் மீதும் இயேசுவின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையினுடைய இடத்துல இறையாட்சியில் இடம் உண்டு என்பதனை ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. இப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, விண்ணகத்தில் நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மண்ணகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கையை அவருக்கு உகந்த விதத்தில் வாழ வேண்டும் என்று நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்கள், ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம வீட்டில் அம்மாக்கள் அல்லது பெண்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. சமைப்பாங்க, பாத்திரம் கழுவுவாங்க, துணி துவைப்பாங்க, என்ன அப்புறம் வந்து அயன் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து அறைகள்லாம் வந்து சுத்தம் செய்வாங்க, அப்புறம் படுக்கை அறைகள்லாம் சுத்தம் செய்வாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் கடைக்கு போயிட்டு வாப்பானா கூட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணணும், எல்லாம் சாப்பாடு 8 மணி ஆச்சா, 10 மணி ஆச்சா, 1 மணி ஆச்சா, எல்லாம் எனக்கு வந்து எல்லாம் அப்படியே டக்குன்னு ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் நமக்கு வந்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வந்து கொடுக்கிறாரா? நிச்சயமாக இல்லை. ஆண்டவருடைய இறையாட்சியில் நமக்கு வந்து இடம் உண்டு, அதில் வந்து பங்கு உண்டு. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மன்னக வாழ்க்கையில் அவருடைய வழியே நாம் வந்து பின்பற்ற வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் வந்து பின்பற்ற வேண்டும். அவருக்கு உகந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை ரொம்ப அழகாக ஆண்டவர் இன்றைய நாளில் எடுத்துரைக்கிறாரு. சொல்கிறாரு பாருங்க, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 6 சொல்கிறாரு, இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அப்போ வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இப்போ எப்படியாவது சம்பாரிச்சுட்டு வாப்பா, நீ வந்து எனக்கு வந்து பணம் தான் தேவை, ஆனால் அது வந்து எப்படிப்பட்ட வழிகளில் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். அது இந்த உலகம் கற்பிக்கக்கூடிய ஒரு பாதை அல்லது ஒரு வழி.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்பா கிட்ட போகணும், தந்தையுடைய இறையாட்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா நீ உள்ளம் கலங்கக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்கணும். அது மட்டுமல்ல, உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடாது. எனக்கு கோபத்தோடு நான் கோபத்தோடு இருப்பேன், நான் மன்னிக்காமல் இருப்பேன், இதுதான் ஏன் வழி. நான் விட்டு கொடுக்காமல் இருப்பேன், இதுதான் ஏன் வழி. இப்படி இருந்த அப்படின்னா உன்னால் என்னுடைய தந்தையினுடைய இறையாட்சியில் பங்கெடுக்க முடியாது. மாறாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நானே வழி, சரிங்களா? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தையினுடைய அந்த இடத்துல இறையாட்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா ஏசு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன வழி? காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான், அவங்கள மன்னிச்சாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை காட்டி கொடுத்தவர்களை, நம்மை அவமானப்படுத்தியவர்களை, நம்மை ஏளனம் செய்கிறவர்களை மன்னிக்கிறோமா? அதே போல் இயேசு ஆண்டவர் எந்த நிலையிலும் நீதி வழுவாமல் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மைக்கு சான்று பகர்கிறோமா? கொஞ்சம் நம்முடைய வாழ்வை சற்று ஆராய வேண்டும், சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம்ம உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அது நம்முடைய வழி, ஆண்டவருடைய வழி அல்ல. நான் கோயிலுக்கு போவேன், ஜெபமாலை சொல்லுவேன், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பேன், எல்லாம் செய்வேன், ஆனால் புரணி பேசுவேன், பொய் சொல்லுவேன், அதாவது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் கெடுப்பேன். அப்படி இருந்தோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய வழி அல்ல, ஆண்டவருடைய பாதை அல்ல. மாறாக அது நம்முடைய வழி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி பிரியமானவர்களே நாம் நடந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கலக்கம், உன்னுடைய துயரம், உன்னுடைய பாரம் எல்லாம் மாறும். அப்படி மாறணும் அப்படின்னா நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உண்மையாக, வழியாக, வாழ்வாக, ஜீவனாக இருக்கிறாரு. இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த இடத்துல இயேசுவே ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ எங்களுடைய வழிகள் சரியானவை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் பல நேரங்களில் தவறானவையாக, உமக்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இதோ உம்முடைய பாதைகளை பின்பற்ற ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான பலனை, ஆசிரை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றாமல் ஆண்டவரே உமக்கு புறம்பான காரியங்களை செய்வதனால தெய்வமே நாங்கள் இதோ பல்வேறு விதமான துன்பங்களுக்கும், நெருக்கடிகளுக்கும், வேதனைகளுக்கும் நாங்கள் உள்ளாகிறோம் ஆண்டவரே. இதனால் எங்களுடைய உள்ளத்தில் பல்வேறு விதமான கலக்கங்கள், வேதனைகள், கவலைகள் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்வில் சுற்றிலும் திரும்பி பார்க்கையில் இதே ஒரே திகில், ஒரே குழப்பம், என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் முழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் நிறைய எங்களுடைய வழியாக, நிறைய எங்களுடைய வாழ்வாக, ஜீவனாக இரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை வளமானதாக மாற்றும் ஆண்டவரே. நீரோடையோரும் நடப்பட்ட மரங்களைப் போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு செழிப்புள்ளதாக மாறுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையின் பொருளாவா. நீயே எங்கள் வழியாவா,
இயேசுவே நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஆம் ஆண்டவரே, பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களை பாலை நிலத்தில் 40 ஆண்டு காலம் நீர் வழிநடத்தினீர் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் அது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருப்பதாக. தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்வில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரியாமல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை தந்திரளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரை கொண்டு எங்களுடைய வாழ்வை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. குழப்பமான சூழல்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, எனக்கு நல்ல வழிகாட்டுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய். நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய். நீதியின் பாதையின் சுடராவாய். உன்னை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொன்னவரே, இதோ நீரே எங்களுடைய வாழ்வாக வழியாக உண்மையாக இருந்து எங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தி வருவதற்காக தெய்வமே, எங்களுடைய வாழ்வை வளமான ஒன்றாக உருவாக்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக, வழி நடத்தின கிருபைக்காக, ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கலங்கின நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரே, நீர் எங்களை திடப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு திடப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்வை வலுவூட்டியதற்காக, வலிமைப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அச்சத்தினாலும் பயத்தினாலும் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம், திகைப்புக்குள்ளாகி இருந்தோம் ஆண்டவரே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உம்மை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே இயேசுவே, இது உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய உடனிருப்பினால் ஆண்டவரே, எல்லா விதமான திகைப்பிலிருந்தும், எல்லா விதமான அச்சத்திலிருந்தும், கலக்கத்திலிருந்தும், பயத்திலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவரே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் போகிற பாதைகள், மேற்கொள்கிற பயணங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, தீமை, அந்தகார, இருளின் ஆதிக்கங்கள் அனைத்திலும் இருந்தும் உம்முடைய பிரசனம் எங்களுக்கு விடுதலை தருவதாக. இயேசுவே ஆண்டவரே,
இதோ இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீரே. இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபக்கட்டுகளும் ஆண்டவரை, பாவ நாட்டங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தோம் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விடுதலை தருவதாக. ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வளமான ஒன்றாக உருவாக்கி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ பிள்ளைகளை குறித்து கவலை ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், அமைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விதமான குழப்பத்தில் இதோ நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீர்தாமே எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்தருளும்படியாய் உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பியருளும்படியாய், ஞானத்தின் ஆவியானவரை, உற்சாகத்தின் ஆவியானவரை, வழிநடத்தும் ஆவியானவரை எங்களுக்கு தந்திருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்கு சான்று பகரக்கூடிய நல்லதொரு திருக்குடும்பமாக வாழ வேண்டிய வல்லமை ஆற்றலை எங்களுக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. பச்சிலையோ மருந்தோ சுகம் கொடுக்கவில்லை, மாறாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுக்கிறது என்று நாங்கள் சாலமோன் ஞானம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நாங்கள் இது உம்முடைய வார்த்தை அனுப்பி எல்லா விதமான உடல் நோயிலிருந்தும், மன பாரத்திலிருந்தும், மன நோயிலிருந்தும் விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமளமாய் இருப்பார்களாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடி நீரே எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரில் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இன்று நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி அவர் வழியாக வாழ்வாக இருக்கிறார் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அப்போது அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்று நாம் திருப்பாடல் 37 இறை வார்த்தை 5 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் வாழ்வு கொடுக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவருடைய அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு வாழ்வாக, வழியாக, ஜீவனாக இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட அருள்வரத்தினை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்டவும் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 26 தொடங்கி 33 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள
அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் இன்று. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். கொண்ட தாகம்
உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நீரோடை தேடும், எந்தன் இதயம் இறைவனை நாடும். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போ அகமகிழ்வோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டான். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் உரையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. மகிழுதம்மா, உயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.